ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வீட்டிலேயே எப்படி ரசப்பொடி செஞ்சுட்டு அதில் ரசம் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். ரசப்பொடி செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மல்லி 1/4 கப்பு, சில்லி 1/4 கப்பு, அதே மாதிரி குருமிளகா 1/4 கப்பு, ஜீரகம் 1/4 கப்பு, துவரம் பருப்பு 1/2 கப்பு, கறிவேப்பிலை 1/4 கப்பு. இது எல்லாத்தையும் வறுத்தெடுத்து கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம மஞ்சத்தூள், உப்பு, அதே மாதிரி பெருங்காயத்தூள் எல்லாம் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு நான் தக்காளியை வேக வச்சுட்டு அதில் புளி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள், நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரசப்பொடி இது சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதே மாதிரி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பராக ரசப்பொடியும் ரசமும் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரசப்பொடியை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.